ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான 21 வேர்ட்ஸ்க்கான ஆன்சர் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் மும்பை. செகண்ட் ஒன், ஒட்டுறவு என்னும் கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர் கால்டன். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கையின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கொண்ட அனைத்தும். அடுத்த ஃபோர்த் ஒன், இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு 1911. அடுத்தது 5, புதிய பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா J.M. கீன்ஸ். அடுத்தது 6 பார்த்தீங்கன்னா, நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் 2030. அடுத்தது 7th ஒன் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு பிரான்ஸ். 8th ஒன், இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. 9th ஒன், டேஸ் சமநிலையை கீன்ஸுடைய கோட்பாடு வலியுறுத்துகிறது, குறுகிய கால சமநிலை. அடுத்தது 10th ஒன் பார்த்தீங்கன்னா, அமிலமலை டேஸ் விளைவுகளில் ஒன்றுனா காற்று மாசு. 11th ஒன் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் தடைபடா ஓட்ட மாறியை கண்டுபிடி வருமானம். 12th ஒன், நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர். அடுத்தது 13, ஜிஎஸ்டி டேஸுக்கு சமம், விற்பனை வரி அதாவது சேல்ஸ் டேக்ஸ். 14th ஒன் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவோர் தொடர்ந்து டேஸ் நாட்களுக்கு வட்டியோ கடன் தொகையின் அசல் பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து என்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு. அடுத்தது 15, எம்பிசியையும் எம்பிஎஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது 1. 16, சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் தாழ் தங்கம். 17, என்என்பியின் விரிவாக்கம் நெட் நேஷனல் ப்ராடக்ட். அடுத்தது 18, இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை அணு ஆற்றல். 19, உலக வங்கியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் வாஷிங்டன் டிசி. அடுத்து 20, மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பணவியல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.